கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக இனிப்பு சீடை பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் போல் கருப்பு எள்ளு, கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 கப் பச்சரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இனிப்பு அதிகமாக வேணால் இன்னும் கூட கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பாகு ரொம்ப திக்காக இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் பிசு பிசுப்புன்னு வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்பவும் நம்ம தண்ணி ஊற்றினா சீடை வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக ரவுண்ட் பண்ணிவிட்டு அது நடுவில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி நம்ம ஒரு நைஃப் வச்சு போட்டுக்கலாம். இல்லாட்டி ஒரு சிக்குக்கர் வச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் எண்ணெயில் போடும்போது ஒன்று கூட வெடியாமல் நல்லாயிருக்கும். நல்லா சிம்மில் வச்சுட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்